வணக்கம் நேயர்களே. திருச்செந்தூர் முருகன் திருவருளால் நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ கந்த சஷ்டி விரதம் இருந்துகிட்ருக்கோம். முருகப்பெருமானை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்கிறத கேட்குறதுக்கும் நம்ம ரொம்ப ஆவலாக இருக்கோம். இதில் ஒரு விஷயத்தை பார்க்கலாமா? முருகனுக்கு 6 முகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன அந்த சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கான இந்த பதிவு. அதாவது அந்த 6 முகம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனால், அந்த 6 முகத்தோட பெயர்கள் என்ன? சத்யோ ஜாதக முகம், அதாவது உண்மை, வாய்மை வாய்மை இருக்கிறவங்கள்ட்ட முருகப்பெருமான் இருப்பார். அதனால் உண்மையை வெளிப்படுத்துகிற முகம். வாமதேவ முகம், அதாவது மகாவிஷ்ணுவின் அம்சமாகிய முகம், அதாவது திருமால் மருகன் இல்லையா அவர், அதனால். அப்புறம் அகோர முகம், சூரபத்மனை வதம் செய்த முகம். அடுத்து தத்புருஷம், தத்புருஷம்னா சாந்தமாக இருக்கக்கூடிய முகம். ஈசான்யம், அதாவது தந்தை ஈஸ்வரனை போன்ற முகம். அதோ முகம், அதாவது பக்தர்களை தேடி வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய முகம். இந்த 6 தான் 6 முகங்கள். என்ன, அதனால் நம்ம ஏதாவது நமக்கு என்ன தான் ஒரு பிரச்சனை என்ன இருந்தாலும் நம்ம 6 முகம் 6 முகம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலே நம்ம பிரச்சனையெல்லாம் அப்படியே பகலவனை கண்ட பனி போல நீங்கிறோம். என்ன, இது அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். என்ன, அதனால் நீங்கள் முருகப்பெருமானை முழுசாக சரணடைஞ்சு வழிபட்டு பாருங்கள். அப்புறம் உங்கள் வாழ்க்கை பாதை எப்படி வெற்றி பாதையாக மாறுதுங்கிறத அனுபவித்து தெரிஞ்சுக்குங்க. வாழ்த்துக்கள்.